நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீங்க எதுக்குமா மாலை கட்டுறீங்க? நாம போறது தேசமங்கலத்தம்மா வாசலுக்கு தானே. பக்கத்துல போய் கும்பிட முடியலனாலும் வெளியில இந்த மாலையை வைக்கலாம்ல. வேண்டாம், எந்த தெய்வத்துக்கும் பூவும் கொடுக்க வேணாம், மாலையும் கட்ட வேண்டாம். என் அப்பாவை காப்பாத்தாத தெய்வம் தானே, எனக்கு வேண்டாம். மாலைய நீயாமா போட்ட? இங்க வா. தேசமங்கலத்து அம்மாக்காக கட்டி வச்சது. இவளோட அப்பா காட்டுக்கு போகும்போது புலி அடிச்சிருச்சு. அன்னையில இருந்து தெய்வத்து மேல எல்லாம் கோவமா இருக்கா. இங்க வாமா. எல்லாரும் எப்போ இறந்து போவாங்கன்னு தெரியுமா? அவங்க ஆயுசு முடியும் போது. ஒருத்தர் பிறக்கும் போதே அவங்களோட மரணமும் குறிக்கப்பட்டிருக்கும். அத யாராலையும் மாத்த முடியாது. பேர் என்ன? குட்டிமா. நல்ல பேரா இருக்கே. குட்டிமாவா? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் அவங்க வாழ்றது அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட. அதுக்கு அர்த்தம் உங்க அப்பா உன் கூட ரொம்ப நாள் வாழ போறது உனக்காக மட்டும்தான். மரணங்கிறது கஷ்டமானதுதான், ஆனா அத நினைச்சு எப்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க கூடாது. குட்டிமா இப்ப என்ன பண்ணணும்? அம்மாவுக்கு துணையா இருக்கணும். அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். அப்பாவை நினைச்சிட்டே இருக்கணும். தெய்வத்தையும் நினைக்கணும். சரியா? தேசமங்கலத்துக்கு எப்படி போகணும்? தேசமங்கலத்துல யார்கிட்டயாவது உதவி கேட்டு அங்க வாழலான்னு வந்திருக்கோம். நீங்க இப்ப இருக்கிறதே தேசமங்கலத்துல தான். அப்படியா? தேசமங்கலத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தேசமங்கலத்து அம்மனை பத்தியும். இங்க எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். தேசமங்கலத்து அம்மா கிட்டதான் அனுமதி கேட்டுட்டீங்கல்ல, தைரியமா இங்க இருந்து போங்க. நீங்க கேக்குற ஆள் கிட்ட இருந்தே உங்களுக்கு உதவி கண்டிப்பா கிடைக்கும். அம்மா, நீங்க யாருமா? நான் தேசமங்கலத்துல இருக்கிறவ. ரொம்ப நாளாவே இங்கதான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பேன். குட்டிமா, நீயும் இனி தேசமங்கலத்துல இருக்கிற ஒரு ஆளு. எல்லாரையும் பாத்துக்கிற மாதிரி நானும் இனிமே உன்னை நல்லா பாத்துப்பேன். அம்மாவும் பொண்ணும் இங்கிருந்து போங்க. தேசமங்கலத்துல இனி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சரிங்கம்மா. கோயில் விஷயத்தை பார்க்க இப்ப எதுக்கு புதுசா ஒரு ஆளு? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கோயில் இப்ப நல்லா நடந்துகிட்டு இருக்குல்ல. மகாராஜாவோட கட்டளையாச்சே, கேட்காம இருக்க முடியுமா? வர்றவரு ராஜாவோட பெரிய அண்ணன். அதனால இப்ப என்ன பிரயோஜனம்? தேசமங்கலம் கோவில ஆரம்பிச்சப்போ அத பாத்துக்க ஒருத்தரை வச்சிருந்தாருல்ல, சிவசங்கரன். அவரு ராஜாவோட அக்கா கணவர் தானே. அப்ப அவரு என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரியும்ல. பொய் சொல்லியும் சண்டையை மூட்டி விட்டு தேசமங்கல அம்மனோட பக்தர்களை பிரிக்கதானே அவர் முயற்சி பண்ணாரு. நான் ஒண்ணு இப்ப சொல்றேன், புதுசா வர ஆளு தேசமங்கலத்தோட ராஜாவுக்கும் தேசமங்கலத்தோட கோவிலுக்கும் பிரச்சனையை உண்டாக்குற வேலைய யாரு எப்ப செஞ்சாலும் சரி, நாம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. வரப்போறவரு சித்திரபானுவோ சித்திரகுப்தனோ யமதர்மனோ யாரா இருந்தாலும் சரி, கோவில் விஷயத்துல நாம சொல்றத அவரு கேட்டாகணும்.
அப்படி இல்லனா இதுக்கு முன்னாடி நாம பண்ண மாதிரியே தேச மங்கலத்தை விட்டு அவரை துரத்தி அடிச்சாகணும். யார் நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேசமங்கலத்துக்கு வந்து ஒரு பெரியவரை அடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? இவர் யாருன்னு தெரியுமா? அதுக்கான அதிகாரம் இருக்கிற ஒரு ஆள் தான் இவர். தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்த சித்ரபானு. தேசமங்கலத்துல இருக்கிற பண்டிதர்களுக்கு தேவையில்லாத விஷயத்த பேசுறதுக்கு தைரியம் வருதுன்னா அது அடி கொடுக்க ஆள் இல்லைங்கிற பயம் இல்லாததுதான். பானு, சித்ரபானு வயசால தேசமங்கல ராஜாவை விட பெரிய ஆளு. திரும்ப வந்தது தேசமங்கலத்துல வெறும் ஒரு ஆளா இருக்கிறதுக்கு இல்ல, தேசமங்கலத்து ராஜாவை விட பெரிய பெரிய கட்டளைகளை இடுறதுக்காகத்தான். தேவி தாயே காப்பாத்துமா. அம்மா தேவி. அம்மா மன்னிச்சிருங்க மகாராஜா, தெரியாம. அது பரவாயில்ல. தேசமங்கலத்துக்கு என்னுடைய பிரியமான அண்ணனை வரவேற்கிறேன். பூசாரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல என் அண்ணா வருவாருன்னு. கேள்விப்பட்டேன். பயணம்லாம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது, தேசமங்கலத்துக்கு வர வரைக்கும். என்னாச்சு அண்ணி? தேசமங்கலத்துல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா? அது ஏய் ஏய் சுகன்யா இந்த நாட்டை பார்த்தது இல்லைல்ல, அதனால சொல்லிக்கிறப்பா. பூசாரி, இனிமே கோயில்ல இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் பாத்துக்க போறது என் அண்ணன் தான். இனிமே நீங்க என்ன சொல்ல நினைச்சாலும் அது அண்ணா கிட்ட சொன்னா போதும். அப்படியே ஆகட்டும் ராஜா. நாங்க வந்தது பூசாரிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவரை தப்பா நினைச்சிடாதீங்க. ரொம்ப நல்ல மனுஷன். தேசமங்கலத்துல அம்மனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு என்னை விட அதிகமான காரணமா இருந்தவர் பூசாரி தான். ஒண்ணு மரியாதைய தேவிக்கு கொடுக்கணும், இல்லைன்னா பூசாரிக்கு கொடுக்கணும். தேவியை விட அதிக மரியாதை பூசாரிக்கு கொடுக்கறது அவ்வளவு நல்லது இல்லை. உங்களுக்கு பயணத்தோட களைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அரண்மனையில எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. அண்ணனும் அண்ணியும் இப்போ அரண்மனைக்கு போங்க. நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்துடுறேன். ஆகட்டும். கோவில் வேலையாட்களை பத்தி நல்லபடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரேன். எல்லாருக்கும் தெரியப்படுத்து. அண்ணா, சாமி கும்பிடவே இல்லையே. வா. அம்மா தேவி, என் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அம்மா அருள் புரிவாங்க. உணர வைக்கிறதெல்லாம் அம்மா தானே. அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியாவே நடக்கணும். அம்மா தேவி. இங்க பாருங்க, நீங்க அழுது கேட்டதுனாலதான் அம்மா உங்களுக்கு வேலை கொடுத்ததும் இந்த குடிசையில தங்கறதுக்கு இடம் கொடுத்ததும். ஆனா நிறைய நிபந்தனை இருக்கு. அம்மாவும் பொண்ணும் இங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும். புரியுதா? சரிங்க. அப்புறம் அரண்மனைக்கு வேலைக்கு வரும்போது பின்பற்ற வேண்டிய எல்லா வேலையும் பின்பற்றணும். விதிமுறைப்படி நடக்கலனா அம்மாவுக்கு பிடிக்காது. புரியுதா? சரி. குழந்தைய எங்கேயும் சுத்த விடக்கூடாது, உன் கட்டுப்பாட்டுல வைக்கணும். தெரிஞ்சுதா? சரி. கொஞ்ச நாள் அம்மா பாப்பாங்க, அதுக்குள்ள ஏதாவது இங்க தப்பு பண்ணா உன்னை இங்க இருந்து அனுப்பிடுவாங்க. புரியுதா? பெரியவங்க பேசும்போது
குழந்தைங்க இடையில பேசக்கூடாது. ஐயா, என்னாலையும் என் பொண்ணாலையும் எந்த பாதிப்பும் வராது. நாங்க இந்த வீட்ல அமைதியா வாழ்ந்துக்கிறோம். எங்களால எந்த பிரச்சனையும் வராது. அம்மா அடுத்த நாட்டுல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு 2-3 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தா போதும். நம்ம இங்க வராம இருந்திருக்கலாமா? வெளியே இறங்கக்கூடாது, நடக்கக்கூடாது. காட்டுல இருக்கும் போது எவ்வளோ நல்லா இருந்தது. எங்க வேணாலும் சுத்தலாம், காட்டுல இருக்க கனியையும் பறிக்கலாம், காட்டு முத்தி பக்கத்துல எல்லாம் போய் உட்காரலாம். ஒவ்வொரு இடத்துலயும் வழிமுறைகள் வேறுபடும் இல்லம்மா. நமக்கு போகவும் வேற இடம் இல்லை. குட்டிமா, அம்மா சொல்றத நீ கேப்ப இல்ல? நீங்க சொல்றது இல்லாம நான் வேற யார் சொல்றத கேட்க போறேம்மா? சரி, அதை விடு. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்காமா? நமக்கு இந்த வீடே ரொம்ப பெருசு. நமக்கு துணையா அப்பா இருப்பாரு. அப்பா வானத்துல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. பாவம் அப்பா இல்லம்மா. வருத்தப்படாத, வா. இந்த நாடு எப்படி இருக்குங்கண்ணா? தேசமங்கலத்துல ஒரு சிலருக்கு நான் வந்தது கொஞ்சமும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உனக்கும் அப்படி ஏதாவது இருக்காம்மா? ஐயோ, அப்படி இல்லைண்ணா. நீங்க என்ன சொன்னாலும் அத மறுப்பில்லாம நான் ஏத்துக்குவேன். அண்ணி, வந்து சாப்பிடுங்க. தங்கச்சி கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? வந்ததுல ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு. எப்படி இல்லாம இருக்கும்? உண்மையை சொல்லணும்னா பரம்பரைகளோட வழிமுறைகளை வச்சு பார்த்தா இந்த தேசமங்கலத்தை ஆள வேண்டியது என்னோட புருஷன் தானே. மகாராணியா இருக்க வேண்டியது நான். சிலருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். யாரு என்னன்னே தெரியாதவளாம் தேசமங்கலத்துக்கு ராணியா இருக்கா. ராணியா இருக்க வேண்டியவ விருந்தாளி மாதிரி வீட்டுக்கு வரா. கடவுளோட சோதனை இருக்கே. தோழியா, எத்தனை பேரை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னாலே போதும். தம்பி வற்புறுத்தினதால வரலான்னு முடிவு பண்ண, அவ்வளவுதான். தேசமங்கலத்துக்கு ராஜாவாகணுங்கிற ஆசை அப்பவும் எனக்கு இல்லை, இப்பவும் எனக்கு இல்லை. ஆமா, நாங்க தங்க வேண்டிய இடம் இது. சந்திரா, மகாராணி கூட்டிட்டு போய் காமி. நீங்க வாங்க ஐயா. இதெல்லாம் கையோட எடுத்துட்டு வா. நான் அப்புறமா வரேன். ஆகட்டும். அக்கா, பழசெதையும் நீங்க மறக்காம இருக்கீங்க. அத மறக்கணும்னு நினைச்சாலும் அது அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது இல்ல. அரண்மனை வாழ்க்கை வாழறது அவரோட ஆசை இல்லைன்னு சொன்னது உண்மைதான். இல்லைன்னா இந்த பதவிக்கு உரிமை கொண்டாடாம இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்க மாட்டோம்ல. வர்ணம்மா எங்க? அவளை காணோம். அவ குருகுலத்துக்கு போயிருக்கா. வேதமும் நாட்டியமும் அங்கதான் கத்துக்கிறா. தையம் 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 தாஹா தை 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 தாஹா தை 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 தாஹா தாதை தாஹா தித்தை தாஹா தாதை தாஹா தித்தை 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 தாஹா தையம் தாஹா தையம் தாஹா தையம் தா. நிறுத்து. எதனால வர்ணா நீ தப்பா ஆடுற? தெரியல. எனக்கு தெரியும். நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்களை கவனிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேனா? ஏன் நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? வேதவ பாத்தியா? வேற எதையும் யோசிக்காம அழகா நாட்டியம் ஆடுறா. மனச அலப்பாய விடக்கூடாது. அது ஒரு பூ மாதிரி மென்மையா இருக்கணும். அப்பதான் சுவடும் லயமும் முத்திரையும் பாவமும் நம்மள தேடி தானா வரும். உன்னை குறை சொல்லல. நாட்டியம் கத்துக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியம்னு சொல்றேன். எங்க பாரு வேதா, வர்ணாக்கு நீ கொஞ்சம் சொல்லிக் கொடு. நான் இப்ப வந்துடுறேன். வர்ணா, நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரியே நீ ஆடு.
வர்ணா இன்னைக்கு குறும்புத்தனம் காட்டிட்டாள்ல. சில நேரங்கள்ல அவ பாக்குறத பார்த்தாலே பயமா இருக்கு. ராஜாவுடைய ரத்தம் இல்ல, அந்த குறும்புத்தனம் கொஞ்சமாவது இருக்கும். வர்ணா, நான் சொல்லித்தர மாதிரியே ஆடு. நீ சொல்லித்தர மாதிரி ஆடவா? அதுக்கு நீ யாரு? நான் இந்த நாட்டு மகாராஜாவோட பொண்ணு. அறிவிலையும் கலையிலயும் சின்னது பெருசு எதுவும் இல்லைன்னு குரு சொல்லிருக்காருல. அதெல்லாம் எனக்கு இருக்கு. நானும் நீயும் ஒண்ணு இல்ல. இங்க பாரு வர்ணா, அக்கா வர்றதுக்குள்ள இதை கத்துக்கிட்டு ஆடி காமிக்கலாம்ல. இந்த மாதிரி ஆடு. ஐயோ, என்னாச்சு? நான் வரணுமாமா? வேண்டாம், நானே போய் பாக்குறேன். என்னாச்சு? நான் காய் தவறி விழுந்துட்டேன் அக்கா. வர்ணா தானே இப்படி பண்ணா? இல்ல, வர்ணா எதுவும் பண்ணல. நீ பேசாம இரு. தப்பு பண்றவங்களை காப்பாத்த கூடாது, நல்லது சொல்லி அவங்கள திருத்தணும். இன்னைக்கு இவ்வளவு போதும். வணக்கம் சொல்லுங்க. இன்னைக்கும் வர்ணா வேதாவை தள்ளி விட்டுட்டா. ஆனா வேதா எந்த குறையும் சொல்ல மாட்டா. தேசமங்கலத்து அம்மாவுக்கு பூஜை பண்றவோட பொண்ணு இல்ல, அன்பும் நல்ல குணமும் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவே சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா வர்ணாவோட விஷயத்துலதான் தினம் தினம் கோவம் அதிகமாகிட்டே போகுது. அதோட படிப்புலயும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கா. வேதா படிப்பிலையும் சிறந்தவ. நேத்தைக்கு கோவில்ல வச்சு மகாராஜாவை பார்த்தப்ப நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வளர்ந்துட்டானா இதெல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் அப்பா, விஷயத்தை பெருசா எடுத்துக்காம இருக்க முயற்சி பண்ணுமா, போக போக எல்லாம் சரியாயிடும். அப்பா, என்னம்மா? குருகுலத்துல இருந்து திரும்பி வரும்போது கவலையா இருக்குப்பா. ஏன் அப்படி? குரு கிட்ட போனதும் ரொம்ப நேரம் அங்கேயே இருக்கணும்னு தோணும். கதைகள் கேட்கணும், படிக்கணும், அப்புறம் நாட்டியமும் கத்துக்கணும்ல. சரி, நீ எப்பவும் குருகுலத்திலே இருக்கணும்னு நினைச்சா அப்பாவுக்கு துணை யார் இருக்கா? ஐயோ, முழு நேரமும் முடியாது. அப்பாவுக்கு நான் தானே இருக்கேன். உங்களை பார்க்காம என்னால தூங்க முடியுமாப்பா? ஓஹோ, 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது நான் வெளியூர்காரனா இருந்தேன். ஆனா இப்போ தேசமங்கலத்து அம்மாவோட சேவகன். பக்தர்களா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், எல்லாரும் அன்பு மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்பாவோட பொண்ணு எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கணும். யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. உன்னை பத்தி எல்லாரும் நல்லது சொல்றத கேட்கறதுக்கு மட்டும்தான் அப்பாவுக்கு பிடிக்கும். குரு சொல்லியிருக்காரு, வயசுல பெரியவங்க, அறிவுல சிறந்தவங்க, அவங்க எல்லாரும் பெரியவங்களாம். அவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் அப்படி பண்ணுவேனேப்பா. என் பொண்ணு திறமசாலி தானே, அதனால தானே மகாராஜா பொண்ணு படிக்கிற அதே குருகுலத்துல அந்த குழந்தையோட சேர்த்து உன்னையும் படிக்க வைக்கிறதுக்கு ராஜா ஒத்துக்கிட்டாரே. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வேற யாருக்கும் கிடைச்சிருக்காதுலப்பா. அரண்மனையில இருக்கிற படிப்பை பத்தி எல்லாம் நாம வெளியில இருந்து தான் கேட்டிருக்கோம். இது என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்க பெரிய பாக்கியம். ராஜாவுக்கு கொடுக்கிற அதே மரியாதைய ராஜாவோட பொண்ணுக்கும் நீ கொடுக்கணும். வர்ணாவா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. வர்ணா என்கிட்ட சின்னதா ஏதாவது சண்டை போட வந்தா கூட நான் சண்டைக்கு போக மாட்டேன். அப்படித்தான் இருக்கணும். எங்க போய் நின்னாலும் மனசு நிறைய இருக்க வேண்டியது தேசமங்கலத்து அம்மாவோட உருவம் தான். அப்ப நம்மளோட மனசுக்கு நமக்கே தெரியாம ஒரு நன்மை கிடைக்கும். சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. என் அம்மாவை பத்தி நினைச்சு நான் சங்கடப்படும் போதும் நான் தேவியை தான் நினைப்பேன். அந்த தேவி அப்போ என்ன கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தேவி தான் எல்லாத்துக்கும் அம்மா, இந்த உலகத்தையே காக்குற அம்மா. அம்மா பகவதி.
அம்மா எனக்கு பசிக்குது. 2 நாளுக்கு அப்புறம் வேலை கொடுக்கறேன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்பதானே நமக்கு ஏதாவது கிடைக்கும். அது வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்கணுமா? நான் பசிலேயே செத்துருவேம்மா. காட்டுல இருந்திருந்தா ஏதாவது பழங்களாவது கிடைச்சிருக்கும். இங்க அதுவும் இல்ல. அக்கம் பக்கத்துலயும் யாரும் இல்ல. இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. காட்டுல இருந்து வரும்போது இங்க எல்லாமே கிடைக்கும் தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் இப்படி? நீ கவலைப்படாம இரு. நாளைக்கு காலையில விடியட்டும். எவ்வளவு தூரம் ஆனாலும் சரி, அம்மா நடந்தே போய் ஒரு புடி அரிசியாவது வாங்கிட்டு வந்துடுறேன். அதை வச்சு உனக்கு சாதம் சமைச்சு தரேன். ம்? எனக்கு பசிக்குதுமா. என்னால பசிய தாங்க முடியல. நீ கண்ணை மூடி தூங்குமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அம்மா தாயே, என் குழந்தை பட்டினியா கிடக்குறா. அவளோட பசிய போக்க நான் என்ன செய்யறது? கொஞ்சம் வெளியில வரீங்களா? தங்கறதுக்கான இடம் கிடைச்சிருச்சுல? விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே இந்த வீட்டோட அம்மா என்ன வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இந்த வீட்ல தங்கிக்கவும் சொல்லிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, தேசமங்கலத்துல உங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு. அம்மா என்ன இந்த நேரத்துல? சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு தான் இங்க வந்தேன். அது சமைச்ச சாப்பாட்டை நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். இப்ப இங்க ஒண்ணும் இல்லையே. ஐயோ, நான் இங்க ஏதாவது கிடைக்கும்னு வந்தேன். ஒரு வேலை செய்யுங்க. தர்மமா கிடைச்ச ஒரு கைப்பிடி அரிசி என்கிட்ட இருக்கு. அத சமைச்சு தரதுக்கு உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? எந்த கஷ்டமும் இல்ல. அப்படின்னா நீங்க போய் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வரீங்களா? குட்டிமா என்ன ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. தூக்கம் வருதா? நான் இப்பவே சமைச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க உள்ள வரீங்களாமா? அது என்ன, நான் உள்ள வரதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது இல்ல, நாங்க மனுஷங்க தானே, அப்புறம் என்ன? குட்டிமாவா, நம்ம உள்ள போலாம். வாங்க. வாங்க. உட்காருங்க. பயமா இல்லையா ராத்திரி இப்படி தனியா நடக்கிறதுக்கு? எதுக்கு பயப்படணும்? பூதம் இருக்கும்ல, பேய் இருக்கும்ல. இருக்கட்டும், என்ன பயமுறுத்துனா நானும் பயமுறுத்துவேன். அவ்வளோ தைரியமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் பெரியவளானா குட்டிமாவுக்கும் நிறைய தைரியம் வரும். என் அம்மாக்கு சுத்தமா தைரியம் இல்ல. அம்மாக்கள் எல்லாம் எப்பவுமே அப்படிதான், ரொம்பவே பயப்படுவாங்க. பயத்துக்கு வேறொரு பேர் என்னன்னு தெரியுமா? அன்பு. குட்டிமா இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. எல்லா விஷயத்திலயும் அறிவா இருக்கணும். புரியுதா? சரியா புரியல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். குட்டிமாவ இனி நான் தானே பார்க்க போறேன். பெரியம்மாவும் பெரியப்பாவும் திரும்பி போயிடுவீங்களா? இல்ல, பெரியம்மாவும் பெரியப்பாவும் இனிமே இங்கதான் உன் கூட இருப்போம். இனிமே வர்ணாவோட எல்லா வேலைகளும் பாக்குறது இந்த பெரியம்மா தான். ஏன்னு தெரியுமா உனக்கு? உன்ன இந்த பெரியம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தியமா? பின்ன இல்லாம. வர்ணம்மா அவ்வளவு அழகான குழந்தைல்ல. அது மட்டும் இல்லாம கடவுளோட அருளால என்னெல்லாம் திறமை இருக்கு. ஆடுறதுலயும் பாடுறதுலயும் வேதம் படிக்கிறதுலயும் ரொம்ப திறமையா இருக்கு. பூசாரியோட பொண்ணு இருக்கால வேதா, அவதான் ரொம்ப திறமையானவ. நான் அவ்வளவு திறமையானவளா இல்ல. அப்படின்னு யார் சொன்னது? குருநாதர். அப்புறம் குருநாதரோட பொண்ணும். வர்ணம்மா யாரு? இந்த தேசத்தோட மகாராணி. ஆனா ராஜாவும் ராணியும் குடிமக்களும் எல்லாம் ஒண்ணுதான்னு அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க.
நீ அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. இந்த அரண்மனையில இருக்கிறதும் ராஜ பதவி கிடைக்கிறதும் பெரிய அதிர்ஷ்டம். அது கிடைக்காதவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா என் வர்ணா அரண்மனையோட கௌரவ திமிரெல்லாம் காட்டணும். நமக்கு தகுதி இல்லாதவங்க கூட சேரக்கூடாது. எங்க போனாலும் வர்ணாம்மா தான் ஜெயிக்கணும். வேற யாராவது ஜெயிச்சா அவங்கள எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். சின்ன பொண்ணு கிட்ட என்ன அண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த நாட்டை ஆள போறவ கிட்ட இதெல்லாம் சொல்லாம வேற என்ன சொல்லணும்? அரியணையில உட்கார்றதுனால ஒருத்தர் ராஜாவாக முடியாது. சின்ன வயசுல இருந்து வளரும் போதே அந்த திறமைகள் இருக்கணும். கேள்விப்பட்டிருக்கியா? ராஜாவோட மனைவியா இருந்தாலும் ராஜ தர்மத்தை பத்தி அவ்வளோ அறிவெல்லாம் எனக்கு இல்ல. எப்படி இருக்கும்? நான் ஒன்னும் சொல்லல. சரி நீ வா, தூங்க நேரம் ஆச்சு. வரட்டுமா பெரியம்மா? போயிட்டு வா என்னோட இளவரசி தங்கம். குட்டிமா, எழுந்துரு, எழுந்துருமா. பரிமாறட்டுமா? சரி, எடுத்து வைங்க. அது என்ன குட்டிமாக்கு மட்டும் கொஞ்சமா? நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டோன்னு சொன்னேன்ல. அப்புறம் நீங்க தனியா சாப்பிடணும்னு நினைச்சுதான் குட்டியம்மாக்கும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்கம்மா. பானையில இன்னும் மிச்ச சாப்பாடு இல்லைல்ல? இல்ல, இன்னும் கஞ்சி தண்ணி மட்டும்தான் இருக்கு. எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், வயிறு நிறைஞ்சிடுச்சு. நிறையவே சாப்பிட்டுட்டேன். அம்மா. ஐயோ, சரி, நான் போயிட்டு வரேன். இங்க சௌகரியம் எதுவும் இல்ல, நீங்க இங்கே தூங்குறதுக்கு. வேண்டாம், தேசமங்கலத்துல இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு பசிக்கு கொடுத்ததே போதும். அன்னதானம் பண்றதை விட பெரிய தானம் வேற எதுவுமே இல்லை. அடிக்கடி வரேன், உங்களை வந்து பாத்துக்கிறேன். குட்டிமா, வரட்டுமா? உனக்கு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்ததுனால கோவமா? இல்லம்மா, அந்த அம்மாக்கு தானே கொடுக்கணும். அந்த அம்மா கொண்டு வந்த அரிசி தானே. கஞ்சி தண்ணி இருக்கு, கொஞ்சம் குடிக்கிறியா? நீங்க குடிங்கம்மா. ஒண்ணு பண்ணலாம், நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குடிக்கலாம். வா. அம்மா, சாப்பாடு. தேசமங்கலத்தம்மா நிறைய அதிசயம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டோம்லம்மா, அதுவா இருக்குமாமா? சந்தேகமே இல்ல, இது தேசமங்கலத்து அம்மனோட அற்புதம் தான். நம்ம பசிய போக்குறதுக்காக அந்த அம்மன் கொடுத்த பரிசு. நம்ம கூட அந்த தேவி இருக்காங்க. தேசமங்கலத்து அம்மா, எங்க 2 பேரோட பசிய போக்கிட்டீங்களே. அம்மா தாயே. நில்லுங்க, இதையெல்லாம் எங்கிருந்து கொண்டு வரீங்க? ஐயா, கோவிலுக்கான மொத்த எண்ணெயும் பஞ்சரத்ன செட்டியாரோட செக்கில இருந்து தான். எண்ணெயோட கணக்கு எங்க? கணக்கெல்லாம் எங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அரண்மனைக்கு நேரம் எடுத்துட்டு போய் அங்கே இருந்து தான் அவர் காசு வாங்குவாரு.
அப்படின்னா இனிமே அந்த பழக்கம் வேண்டாம். அரண்மனை விஷயங்கள் வேற, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேற. கோவிலோட கணக்கெல்லாம் இங்கேயே வந்தாகணும், என் கண்ணு முன்னாடி. புரிஞ்சுதா? என்ன அது கஷ்டமா என்ன? பஞ்சரத்ன செட்டியார்கிட்ட இருந்து தேவையானதெல்லாம் கிடைக்குது போல இருக்கு. போ போ போ. இல்லைங்க, பூ கட்டுறதுக்கு நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கோங்க ஐயா. இது விசித்திரமா இருக்கு பூசாரி. இங்க என்ன தினமும் திருவிழா நடக்குதா என்ன? இல்ல, அது சாதாரணமா ஒரு நாளைக்கு கோவிலுக்கு எவ்வளவு பூ தேவைப்படும்? 2 பேர் சேர்ந்தா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் தானே? அது நிஜம்தாங்க ஐயா. ஆனா இவங்கெல்லாம் கோவிலை நம்பி வாழ்றவங்க. கோவிலை நம்பி மட்டுமே வாழறவங்கன்னு சொல்லாதீங்க. கோவில்ல தேவையில்லாத செலவு அப்படி சொல்லுங்க, அதுதான் ரொம்ப சரியா இருக்கும். நீங்க இவங்களை உதாசீனப்படுத்த கூடாது. இவங்க அவங்களோட வேலையை சரியா பண்றவங்க. ஓ அப்படியா? எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படின்னா இவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துடுறேன். மரியாதை எப்படி கொடுக்கணும்? கையை கூப்பி வணங்கினா போதுமா, இல்ல காலை தொட்டு கும்பிடணுமா? ஐயா, பூசாரி, நியாயமான கேள்விகளை கேட்கறவங்கள பார்த்தா இவங்களுக்கெல்லாம் கோபம் வரலாம். அப்படி வந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? இங்க எதுவும் நேர்மையான விதத்துல நடக்கலங்கிறது தானே? தேசமங்கலத்தோட அம்மாவுக்கு முன்னாடி யாராவது தப்பு பண்ண முடியுமா? பணத்து மேல ஆசை இல்லாதவங்க யாரு இருக்காங்க? வாய்ப்பு கிடைச்சா அதை அடைய நினைக்காதவங்க யாரு? அவ்வளவு எதுக்கு? பூசாரிக்கு நேரடியா மேலிடத்துல இருந்து ராஜா ஊதியம் கொடுத்ததுக்கு அப்புறமும் காணிக்கங்கிற பேர்ல தட்டுல விழுறது நீங்க தானே எடுத்துக்கிறீங்க. காணிக்க என்னோட உரிமை தானே. உரிமையா? அப்படி ஏதாவது புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கா? எனக்கு அதை கொஞ்சம் காட்ட முடியுமா? ஒரு விஷயத்தை இங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழசையெல்லாம் அப்படியே பண்றதுக்கு இல்ல நான் இங்க வந்திருக்கிறது. புது பழக்கங்கள் கொண்டு வர்றதுக்காகத்தான். தேசமங்கலத்து அம்மா கிட்ட திருடுறது தேசமங்கலத்தையே திருடுறதுக்கு சமம். அதை எந்த விதத்திலையும் ஒத்துக்க முடியாது. பூசாரி, என்னால என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்க. வர்ணா, அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பெரிய பிரச்சனை? கோவமா இருக்கா? என்னாச்சு? நாளைக்கு குருகுலத்துல ஒரு விசேஷம் நடக்குது. குருவோட பொண்ணு பிரியமதியோட குரு வராரு. குழந்தைங்க 2 பேரும் அவர் முன்னாடி நாட்டி ஆடணும்னு பிரியமதி சொல்லிருக்கா. அதுக்கு என்ன, ஆடணும். பெரியவங்க முன்னாடி திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்பை ஒருபோதும் தவற விடக்கூடாது. அப்புறம் அவ தானே ஜெயிப்பா, அந்த பூசாரியோட பொண்ணு. ஓ, அதான் விஷயமா? தோல்வி வெற்றி எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிக்கலாம். இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க நாளைக்கு தோத்தும் கூட போகலாம். வேணாம், நான் நாளைக்கு போகல. அவளே ஜெயிக்கட்டும். நீ ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? குரு வருவாரு. நீங்க 2 பேரும் குருவுக்கு முன்னாடி நாட்டியம் ஆடுவீங்க. அதுல ஒருவேளை வேதா ஜெயிச்சான்னா நீ அதை பார்த்து சந்தோஷம் தானே படணும். உன்னோட தோழி தானே அவ. இத நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் தெரியுமா? இங்கே பாருமா, இந்த உலகத்துல எல்லா திறமையும் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்க கூடாது. நம்மளை விட திறமையானவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம வயசுல இருக்கிறவங்களா இருந்தா அவங்க கூட நம்ம நண்பர்களா இருக்கணும். பெரியவங்களா இருந்தா அவங்களுடைய சிஷ்யே ஆகணும். அப்படித்தான் நாம ஒரு நல்ல மனுஷனா மாற முடியும். தம்பி, நீங்க குழந்தைய வேதம் படிக்க அனுப்புறது நல்ல விஷயம்தான். ஆனா வாழ்க்கைய பத்தின இவ்ளோ பெரிய விஷயம்லாம் குழந்தைக்கு புரியுமா?
எல்லாம் ஒரே அடியா புரியலனாலும் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா கொஞ்சமாவது புரியும்ல. வர்ணம்மா, பெரியம்மா முத்து கோத்து ஒரு மாலை செஞ்சிருக்கேன், வா எடுத்து தரேன். வர்ணா, நீ சங்கீதம் படிக்கணும்ல? நான் உடனே அனுப்புறேம்மா, இவ எனக்கும் பொண்ணு தானே. வா. ராஜா, நீங்க இப்ப சொன்னது எதையுமே அண்ணி சொல்லி கொடுக்கறது இல்ல. அதிகாரத்தோட திமிர பத்தி தான் அவகிட்ட சொல்லி கொடுக்கறாங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போதைக்கு நீ எதுவுமே பேச வேண்டாம். அவங்க இப்ப நம்ம விருந்தாளிங்க. முத்து மாலை எங்க பெரியம்மா? முத்து மாலைலாம் ஒன்னும் இல்லம்மா. உன்னை அம்மா கிட்ட இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு நான் ஒரு சின்ன பொய் சொன்னேன். நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானம்மா. வரப்போற அந்த குருவுக்கு முன்னாடி அந்த பூசாரி பொண்ணு ஜெயிச்சா அப்புறம் கத்துக்கிட்டதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ நாளைக்கு அந்த பூசாரியோட பொண்ணை தோக்கடிக்க வேணாமா? தோக்கடிக்கணும். ஒரு ராஜா ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அதோட பேர் என்ன? ராஜதந்திரம். அறிவாளி. அப்படின்னா உனக்கு ராஜதந்திரம் நான் சொல்லி தரட்டுமா? அந்த தந்திரத்துக்கு பேரு தான் துரோகம். கிட்டவா. செய்ய முடியாதம்மா உன்னால? முடியும். அவளை நான் தோக்கடிப்பேன் பெரியம்மா. இளவரசி அம்மா, இந்த ஆழம் போதுமா? பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஆழம் வேணும். நல்ல ஒரு பரிசு சந்திராக்கு வாங்கி தரேன்னு. இளவரசி, இந்த முள்ளெல்லாம் பாத்தீங்களா? ரொம்ப ஆபத்தானது. கால்ல குத்துச்சுன்னா அப்புறம் சீக்கிரமா எந்திரிச்சு நடக்க முடியாது. அதுதானே எனக்கும் வேணும். போதும், யாராவது வர்றதுக்கு முன்னாடி நம்ம போலாம். வா. ஐயோ அம்மா, பகவதி, அம்மா, அம்மா தேவி. அம்மா மகமாயி, என்ன இந்த அபசகடத்தோட அர்த்தம்? வேதாவை இன்னும் காணோம். அவ இதுவரைக்கும் இப்படி வராம இருந்ததே இல்லையே. வரட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். அவ ஒருவேளை வரலன்னா எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? அரண்மனைக்கு விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க. குழந்தைய சீக்கிரம் கூட்டிட்டு போறதுக்கு தான் என்ன அனுப்பியிருக்காங்க. இன்னும் அவ வரவே இல்லையே. ராஜா தான் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. சீக்கிரமா குழந்தைய கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போகணும். அப்படின்னா சரி, வர்ணா, நீ நாட்டியத்தை ஆரம்பி. வேதா குட்டி. பாட்டிமா, ஏன் நீ வர இவ்ளோ நேரமாச்சு? அப்பா கோயில்ல இருந்து வர தாமதமாயிடுச்சு, அதனாலதான் சீக்கிரம் வர முடியல. சரி, நீயும் ஆரம்பி. தித்தை தாஹா தத்தை தாஹா தித்தை தாஹா தத்தை தாஹா தித்தை தாஹா
தையம் தாஹா தித்தை தாஹா தித்தை தாஹா தித்தை தாஹா தித்தை தாஹா தையம் தாஹா தித்தை தாஹா தத்தை தாஹா தாத்தை தேத்தை தாத்தை தாஹா தித்தை தாஹா தாத்தை தாஹா. பர்னா இங்க வாமா. என்ன என்ன பாட்டிமா? நல்லா இருக்கு நாட்டியம். கை காலெல்லாம் நல்லா வளையுது, முத்திரையெல்லாம் தெளிவா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த கவனிக்கணும். நாட்டியம் ஆடும்போது உன்னோட கவனம் எங்கம்மா இருந்துச்சு? வேதாவோட கால்ல இருந்துச்சு, அப்படிதானே? நாட்டியம் ஆடுறவங்க அவங்களையே மறந்துடணும். சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடணும். மனசுல நடராஜரை தவிர வேற யாரையும் நினைக்கவே கூடாது. புரிஞ்சுதா உனக்கு? நான் போறேன். வணக்கம் பண்ணிட்டு போவர்னா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அந்த பொண்ணு புரிஞ்சிடுச்சு. குழந்தைங்க அடம் பிடிக்கிறவங்க தானே, பரவாயில்ல. வேதா இங்க வாமா. எல்லா நன்மையும் கிடைக்கும். என்னாச்சு? அவங்க உனக்கு நல்லது தானே சொன்னாங்க? அப்பா வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னது எல்லாம் பொய்தான்க்கா. உண்மையிலேயே தாமதமானது Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.